Assalamualaikum. Hope you all are doing good. Welcome back to Liza's Day Recipes. இன்றைக்கி நாங்கள் எங்களோட சேனலில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியான பீஃப் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ தான் புதுசாக என் வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் உண்டு, மீடியம் சைஸ் தக்காளி உண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ரம்ப எடுத்திருக்கிறேன். அதோட 750 கிராம் பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கிறேன். பீஃபை வேக வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மீடியம் சைஸ் தக்காளி உண்டு, தேவையான அளவு உப்பு, அதோட இறைச்சி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு பே லீஃப், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் உள்வரிசி, 1 டீஸ்பூன் கடுகு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கிறேன். சட்டி சூடானதும் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் சூடானதும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்ட ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 துண்டு ரம்ப, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயத்திலையுமே கலர் மாறிக்கொண்டு வர நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 4-5 பச்சை மிளகாயையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்துக்கொண்ட தக்காளி பழம் நல்லா குளிர அளவுக்கு 2 மினிட்ஸ் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் பீஃப் கறியோட கிரேவி நல்லா திக்னஸாக கிடைக்கும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, அதே அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க, 1/2 டீஸ்பூன் நச்சீரகத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. உரைப்புக்காக 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அந்த ஆயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது கூட நாங்கள் வேக வச்சு எடுத்த பீஃபை சேர்த்து அந்த ஸ்பைசஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் கிரேவி திக்னஸாக இருக்க வேணும்ன்றதுக்காக 1 கப் தண்ணி தான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பீஃப் கறி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். ஃபைனலாக எங்கிட்ட ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியான பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பீஃப் கறி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் அது வரைக்கும் டேக் கேர், பை.